Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challengeோட day 40 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கொஞ்சம் ரொம்ப டயர்டா உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி சளி பிடிச்சாலே ஒரு மாதிரி வரும் இல்லையா? அதுதான் தலைவலி, மூக்கடப்பு, ஒரு உழையுதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பயங்கரமா இருக்குங்க. இப்பதான் டாக்டர் கிட்ட கூட போயிட்டு வந்தேன். காலுகையெல்லாம் இந்த கால் பாதம்லாம் இப்ப நிக்க கூட முடியல. சோ அந்த மாதிரிதான் இருக்கு. இருந்தாலும் நம்ம சொன்னங்கி படுத்தோம்னு வச்சுக்கோங்க, மேற்கொண்டு நம்மளை வந்து அமைக்கிறோம். சோ எப்பவுமே ரெஸ்ட் எடுக்கிற டைம் எடுப்பேன், அதுக்காக நைட்ல எடுத்துருவேன். மத்த நேரம் ஃபுல்லா படுத்துட்டே இருந்தோம்னா அதே இதுல அமைக்கிறோம் இல்லையா? சோ அதனால கொஞ்சம் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு டைவர்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு அதுல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், ஒரு டைவர்ட் ஆகும். சோ அதுதான் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி சளி பிடிச்சிட்டு இந்த மாதிரி இருக்குது. கிளைமேட் தான் சேஞ்ச் ஆகுது. அன்னைக்கு தண்ணி மாத்தி குடிச்சது இதுதான் வந்து இதுவாகி போச்சு. ஸோ இப்போ பரவாயில்ல, நிறைய சிஸ்டர் வந்து உடம்ப பார்த்துக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அம்மாச்சியோட பர்த்டேக்கு அவ்வளோ வாழ்த்துக்கள். எல்லாருமே அம்மாச்சி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் அவ்வளோ வாழ்த்துங்க. இன்னைக்கு கமெண்ட்ஸ் ஃபுல்லாமே அவ்வளோ வாழ்த்து. நம்ம எல்லாருக்குமே கமெண்ட்ல வந்து வாழ்த்துங்கன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வாழ்த்துவீங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுல ஒருத்தவங்களுக்கு நீங்க எல்லாரும் விஷ் பண்றது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டு கொஞ்சம் க்ரோ ஆயிட்டோம்ன்ற மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி கிடைச்ச மாதிரி இவ்வளவு விஷஸ் வந்து ரொம்ப புதுசுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அம்மாச்சிட்டையுமே எல்லாமே சொன்னேன், அவங்களும் பார்த்தாங்க, ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. சோ ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா பயங்கர சூறாவளி காத்துலாம் இல்லைங்க, ரொம்ப முரட்டு காத்து, பயங்கரம். தூசி ஃபுல்லா பயங்கரமா அடிக்குது, மரம் எல்லாம் ஒடிஞ்சு விழுது. அந்த அளவுக்கு வித்தியாசமா பயங்கர காத்து. ரொம்ப நேரமா இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 6 மணில இருந்து ஒரு இப்ப 7 8 மணி வரைக்கும் அப்படி பயங்கரமா காத்து. அதுக்கப்புறமா நான் வந்து ஃபுல்லா வீடு ஃபுல்லாமே டஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப தொடச்சு திருப்பி என்னடா அது நம்மளே முடியாம இதுவா இருக்கும்போது இது வேற கிளப்பிக்கிட்டு நானும் தருணும் தான் இருந்தோம். கமெண்ட் டியூஷன்ல இருந்தானா பயங்கரம். இப்ப கொஞ்சம் லைட்டா மழை பெஞ்சிட்டு இப்ப ஸ்டாப் ஆயிடுச்சு. பயங்கர காத்துங்க, முரட்டு காத்து, பயமா இருக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். படப்படன்னு அங்கிட்டு எல்லாம் விழுகுது, அவ்வளவு காத்து. வெளியில நான் காலையில வெளிச்சத்துல வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க, எப்படி நாரி போய் கிடக்குதுன்னு. இந்த சைக்ளோன் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்ததுங்க. ஏதோ ஒண்ணு வந்துருச்சு போலன்ற மாதிரி. இது மாதிரி அப்பப்போ வரும் இங்க. சம்டைம் நிலநடுக்கம் கூட இங்க வரும். நான் ஷேர் பண்ணிருக்கேன் இல்லையா, நிறைய சிஸ்டர் கூட கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி வருங்க, பயங்கரமா இருக்குங்க. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சோ அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் கேட்டிருந்தீங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, சில டவுட்ஸ் இருக்கு, பாத்துக்கலாம். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து ஹோம் டூர் வீடியோ போடுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஹோம் டூர்னா என்னங்க, இதுதாங்க நம்ம வீடியோ. இது இந்த கிச்சன் காட்டுறேன் இல்லையா, இதுதான் ரொம்ப சின்ன கிச்சன் தான். அதுக்கப்புறம் அந்த ரூம் காட்டுறேன் பாத்தீங்களா, பெட் மாதிரி. ஸோ அதுதான் ரூம். இங்கிட்ட ஒரு பாத்ரூம் இருக்கா. ஸோ இதே மாதிரி மேல இருக்கு. ஸோ அந்த மாதிரிதான். ஸோ சீக்கிரமா கண்டிப்பா வந்து போடுறேன், சரிங்களா? நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுட்டு தான் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா ப்ராப்பரா ஒரு நாள் போடுறேன் நான். சிம்பிள் வீடு, ஏன்னா வந்து கோட்ரஸ்ல இருக்கும் அம்மாச்சி ஒர்க் பண்றதுனால. ஸோ வந்து அம்மாச்சி இங்க இருந்தே ஆகணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால நாங்களுமே இருந்துகிட்டாச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கோம். பட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு எங்களுக்கு. நாங்க எல்லாரும் இப்போ ஒரு 4 பேர் இங்க இருக்கோம். நம்ம ஊரை விட்டுட்டு வந்து இருக்கோம். இப்ப நாங்க ஒரு 3 பேர் தானே, குழந்தைங்களை விட்டுட்டு நாங்க பெரிய ஆளு 3 பேர். சோ அந்த 3 பேரும் வந்து சேர்ந்து இருந்தா தானே நல்லா இருக்கும். சோ அதனால ஆனா இது எங்களுக்கு நல்லாவே திருப்தியா இருக்குங்க. நீட்டா இருக்கு. ஒரு இது சொல்லுவாங்களா, ஒரு காம்பாக்டா, குட்டியா இருந்தாலும் கியூட்டா, அந்த மாதிரி வந்து இருக்கு. சோ எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. சோ கண்டிப்பா ஷேர் பண்றேன், கண்டிப்பா சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து குதிரைவாளி பொங்கல் தான் சிஸ்டர். இன்னைக்கு எங்க வீட்டுல குதிரைவாளி பொங்கல்னு சொல்லியிருந்தீங்க. நான் கோதுமை ரவை பொங்கல் பண்ணியிருந்தேன்ல. சோ அந்த மாதிரி நீங்க வந்து குதிரைவாளி, சாமை, அப்புறம் அது பேர் என்ன, சாமை, நிறைய திணை இதெல்லாம் இருக்குல்ல, வரகு, இதுல எல்லாம் கூட நீங்க வெண்பொங்கல், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், இது எல்லாமே நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லது தாங்க. ஸோ உங்களுக்கு வெரைட்டி அந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு பிரியாணி மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கும் அது அப்புறம் வந்து அது பிடிச்சு போயிடும், சரிங்களா? ஸோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணாமலே இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து அது தெரியல அதோடது. அது போக
அதை வந்து 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிடணும். அப்பதான் அந்த ஸ்மெல் வந்து போயும், நிறைய டஸ்ட் வந்து இருக்கும் இந்த மாதிரி மில்லட்ஸ்ல எல்லாம். சரிங்களா? அதனால நல்லா வாஷ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம் இல்லையா? ஸோ டெல்லியில வந்து பங்குனி உத்திரம்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்களா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க வீட்டுல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் தாங்க கேப். 10 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, இவ்வளவுதான் கேப்பு. ஸோ அங்க வந்துதான் இருக்கு முருகன் கோயிலே. ரொம்ப பெருசு, நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே இருக்கும். அங்க வந்து இன்னைக்கு காவடி எடுக்கிறது எல்லாமே நடக்கும். ஸோ ஆனா இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கும் ஆஃபீஸ் இருந்தது, அம்மாச்சியும் வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அதனாலதான் பர்த்டே கூட நைட்டே நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதனாலதான் வந்து போக முடியல. கோயிலுக்குமே போகணும்னு ஆசைதான், தைப்பூசத்துக்கு கூட போயிருந்தோம் இல்லையா? ஆனா இந்த பங்குனித்தத்துக்கு போக முடியல. சரி சீக்கிரமா இன்னொரு நாள் வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக எனக்கு வந்து உடம்பு டயர்டா குடையுது இல்லையா? அங்க போய் கியூல எல்லாம் சத்தியமா என்னால நிக்க முடியாது. ரொம்ப வந்து அப்புறம் டயர்ட் ஆயிரும், ஒரு மாதிரி உலைய ஆரம்பிச்சிடும் கால்கையெல்லாம். அதனாலதான் வந்து வெயில் வேற பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனாலதான் போகல இன்னைக்கு நாங்க. ஸோ டைமும் இல்லை எனக்கு, உடம்புக்கும் இது இல்லாதெல்லாம் போகல நாங்க. ஆனா கண்டிப்பா அது சூப்பரா இருக்குங்க. நம்ம ஊர்ல மாதிரி இந்த வேல் குத்துறது, காவடி அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். பெருசா நம்ம ஊர்ல இருக்க மாதிரி, அந்த கோயிலுக்கு போனாவே நம்ம ஊருக்கு போன மாதிரி. இங்க நிறைய தமிழ் கோயில்கள் வந்து இருக்குது சூப்பரா. அதான் சொன்ன பாலாஜி கோயில்னா அது, வெங்கடேஸ்வரா கோயில் இருக்கா, காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு, நிறைய கோயில் இருக்கு, ஐயப்பன் கோயில் கூட இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் போகும்போது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனா ஆல்ரெடி நான் காமாட்சி அம்மன், வெங்கடாஜலபதி, முருகன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்க பழைய விளாக்ஸ்ல. சரிங்களா? ஸோ அதுதான் எல்லாருமே வந்து பங்குனி உத்திரம் சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த சைடு தென் மாவட்டம் அந்த சைட்லாம் ரொம்ப திருநெல்வேலி அந்த மாதிரி சைட்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஸோ சூப்பரா கொண்டாடிப்பீங்க நினைக்கிறேன். அதுவும் இந்த பங்குனி மாசம் பிறந்துட்டாலே பயங்கர திருவிழா தான் இருக்கும். தாயமங்கலம் சமயபுரம்ட்டு பயங்கரமா இருக்கும். தாயமங்கலம் வந்து நாங்க சிவகங்கை மாவட்டத்துலதான் இருக்கு இல்லையா, எங்க ஊர்ல தான் இருக்கு. திருச்சியில வந்து சித்தி இருக்காங்கல்ல, அங்க வந்து சமயபுரம் இருக்கு. ஸோ எனக்கு ஒரு டச்சிங்கான ஒரு விஷயம்னா அது தாயமங்கலமும் சமயபுரமும். வாயில ஒரு விஷயம் நமக்கு வேண்ட வருதுன்னா அந்த 2 பேரும் வந்து எனக்கு வந்து வரும். ஸோ அந்த மாதிரி அம்மா வந்து இருக்கும்போது, எங்க அம்மா உயிரோட இருக்கும்போது தாயமங்கலம் கோயிலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தீச்சட்டி வந்து எடுப்பாங்க, வருஷம் வருஷம் எடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும் அந்த நினைப்புலாம் வந்து போகும். ஸோ சீக்கிரமா நானுமே ஒரு வேண்டுதல் இருக்கு, அது வந்து பண்ணணும், போகும்போது ஊருக்கு போகும்போது பண்ணணும். அதுக்கப்புறம் ஐடியல் வெயிட் வந்து வந்துருச்சுன்னா டம்மி ஃபேட்டும் வந்து குறைஞ்சிடுமா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா சிஸ்டர். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் அன்னைக்கு கூட சொல்லியிருந்தாங்க, நல்லா வெயிட் லாஸ் வந்து ஒரு 5 கிலோ நடந்திருக்கு, ஆனா டம்மி வந்து 2 இன்ச் தான் குறைஞ்சிருக்கு. 2 இன்ச் எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது உங்களுக்கு தெரியல. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சிஸ்டர். 1 மந்த்ல 2 இன்ச் வந்து கம்மியாகிறது. ஸோ இன்னும் நீங்க குறைக்கணும். சரிங்களா? அந்த ஐடியல் வெயிட் வரும்போது கண்டிப்பா சூப்பரா குறையும். எனக்கே பாக்குறீங்களே, என்னையே ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கோங்க. நான் வந்து வாக்கிங் மட்டும் தான் போறேன். இப்ப நிறைய சிஸ்டர் சொன்னாங்க, இன்னும் வந்து கொஞ்சம் நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்களேன் சிஸ்டர், எக்ஸசைஸ் பண்ணா இன்னும் நல்லா வெயிட் ஆகுமே. நான் ஆல்ரெடி ஓடிட்டு தான் இருக்கேன், வேலை பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ அதுலயே வந்து டயர்ட் ஆயிடுறேன். இன்னும் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸும் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இரிட்டேட் ஆயிட்டு இந்த வெயிட் லாஸ் பண்றதே விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதனாலதான் நான் வந்து வாக்கிங் மட்டும் சொல்றது. அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணவே வேணாம்லாம் கிடையாது, பண்ணலாம். உங்களால முடியுது, உங்களோட உடல் உழைப்பு வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து பண்ணலாம் எக்ஸசைஸ். ஆனா எனக்கு வந்து ஆல்ரெடி உடல் உழைப்பும் நல்லாவே இருக்கு, ஆக்டிவா நான் வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன் பொழுதோட. ஸோ அது வந்து வாக்கிங்கே எனக்கு வந்து பெஸ்டா வந்து இருக்குது. சரிங்களா? ஐடியல் வெயிட் கூட வரும்போது டம்மி ஃபேட் சூப்பராகவே குறைஞ்சிருக்கும், கவலையே படாதீங்க. அந்த கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி குடிக்கிறது, கொள்ளு துவையல், கொள்ளு ரசம், அதுக்கப்புறம் கொள்ளுல வந்து கொள்ளு தோசை அடை மாதிரிலாம் பண்ணலாம். அப்புறம் கருப்பு கவனிலே நிறைய இருக்கு, கருப்பு கவனி கஞ்சி பண்றோமா. அப்புறம் சுரக்காய் ஜூஸ், பூசணி ஜூஸ், வெந்தயத்தை வந்து வறுத்து அரைச்சு குடிக்கிறது, நெல்லிக்காய் ஜூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ராகி சேமியா வந்து சாப்பிடலாமா இந்த வெயிட் லாஸ் டயத்துல? வீக்லி எத்தனை டைம் வந்து சாப்பிடலாம். டெய்லி கூட நீங்க ஒரு வேலைக்கு வந்து எடுத்துக்கலாம். ராகி சேமியாலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? அளவா எடுத்துக்கணும். அதுதான் வந்து ராகி இந்த மாதிரி மில்லட் வகைகள்லயே நிறைய சேமியா, நூடுல்ஸ், பாஸ்தாலாம் இருக்குல்ல, சம்டைம் கிரேவிங்ஸ் வரும்போது அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து ஒரு மாதிரி நமக்கும் வந்து அது கிரேவிங் வரும் இல்லையா? ஸோ அந்த இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா ஆயில் வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நெகட்டிவ் கிடையாது. நேற்று வந்து ஒரு கமெண்ட் எப்படின்னா, என்னன்னா எதுக்கு சேலம்னு மென்ஷன் பண்ணி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா நான் நார்மலா தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதுல ஒரு விஷயமே கிடையாது. அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து உயர்வா தானே நான் சொல்லியிருக்கேன்.
நீங்க வந்து சேலம்காரவங்க இங்க நிறைய இருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு எந்த விதத்துல அது வந்து டச் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரிதான் அதனால நெகட்டிவ் கமெண்ட் வருதா நீங்க வளர்றீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது வரைக்கும் நமக்கு அந்த மாதிரிலாம் வந்ததுங்க. நம்ம அடுத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரியும் பேசுறது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நார்மலா ஒரு விஷயம் சொன்னது. இங்க வந்து இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆச்சரியமா அவங்களுக்கு தெரியணுமேன்றதுக்காக சொன்னேன். அதை போயிட்டு எப்படி ஒரு சிலர்லாம் இருப்பாங்க குதர்க்கமா யோசிக்கிறதுக்கு, நல்ல விஷயத்த கூட தவறா யோசிக்கிற மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரிதான் வந்து கன்வே ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிதான். சரி, ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். உங்ககிட்ட பேசணும் சிஸ்டர், எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்கிட்ட பேசணும் அப்படின்னா டெல்லி தமிழச்சி அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து பேசுங்க சரிங்களா? பிரைவேட்டா நீங்க வந்து அனுப்பலாம் சரிங்களா? கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். இவ்வளவு நாள் வெயிட் லாஸ்க்காக யூடியூப்பா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டு நான் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால நீங்க வந்து கமெண்ட்ல கேட்க முடியாதெல்லாம் நீங்க வந்து அங்க டிஎம் இதுல வந்து கேட்கலாம் சரிங்களா? இன்ஸ்டாகிராம்ல டெல்லி தமிழச்சி அபிஷியல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிசினஸ் விஷயமா வந்து நீங்க டெல்லியில தானே இருக்கீங்க, ஒரு பிசினஸ் விஷயமா உங்கள்ட்ட பேசணும், ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்ன பிசினஸ் இதெல்லாம் எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் டெல்லி தமிழச்சி அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பேசுங்க. என்னால முடிஞ்சா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் சரிங்களா? முன்னாடிலாம் என்னோட வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க மாங்காய் விற்கிறவங்க, மாங்காய் தோப்பு வச்சிருக்கோங்கன்னு நினைக்கிறேன், இங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு அவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஒரு தடவைலாம். ஸோ அவங்களுக்குலாம் அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களே சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல, நம்மளும் விட்டாச்சு. ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, என்ன பிசினஸ்க்குன்னு தெரியல. ஏதாவது கேளுங்க, என்னால முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன். அப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா சில பேர்லாம் காசு கட்டிட்டு ஒரு சில ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போறதுக்காக காசு கட்டிட்டு நிறைய ஏமாந்தும் இருக்காங்க. சொல்லுவாங்க இந்த கம்பெனி எப்படிக்கா அப்பெல்லாம் சொல்லி கேட்பாங்க எங்கள்கிட்ட. எதுவுமே தெரியாம ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணி ஒரு வேலை வந்து சேர்றதை வந்து ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க. அதுதான் எப்பவுமே சொல்லுவேன். இங்க நிறைய பேர் கேட்பாங்க. சில கம்பெனி எல்லாம் ஃபேக்கா கூட இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போறோம், நம்ம சம்பாதிக்கிறதுக்காக தான் போறோம். அந்த இடத்துல காசு கொடுத்து ஒரு பிரைவேட் கம்பெனில என்னன்னு எனக்கு புரியல. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஜரி எல்லா இடத்துலயுமே இருக்குங்க. இங்க நார்த் இந்தியான்னு இல்லை, சவுத் இந்தியாலும் என்னதான் தப்பு பண்றவங்க எந்த இடத்துலனாலும் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம தான் உஷாரா இருந்துக்கணும் சரிங்களா? அதனால அலர்ட்டா இருங்க. அதுக்கப்புறம் என்ன வீடியோல நான் என்ன மாதிரி வீடியோ போட்டாலும் பாக்குறதுக்கு ஒரு சில சிஸ்டர்ஸ் ஒரு சில பிரதர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்காங்க. இன்னொரு ரகம் எப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் போட்டா மட்டும் பார்ப்பாங்க. சில பேர் ரீல்ஸ் போட்டா மட்டும் பார்ப்பாங்க. ஒரு சிலர் எல்லாம் போட்டாலும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில கமெண்ட்லாம் என்ன வீடியோ போட்டாலும் எனக்கு வந்துட்டே இருக்கும். அது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும். ஸோ அப்போ நம்ம ஃபேமிலியை இணைஞ்சிட்டாங்க. இன்னும் இப்போ 40 டேஸ் சேலஞ்ச் 40 டேஸ் முடிச்சிட்டோம். இன்னும் 10 டேஸ் தான் இருக்கு. 10 டேஸ்க்கு அப்புறம் பாருங்களேன் வியூஸ் அப்படியே கம்மியாயிடும். பாக்குறதே விட்டுருவாங்க வீடியோவை. அது டே ஒன் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடையில அப்படியே பாருங்க. அந்த டே 1 வீடியோ பாத்தீங்கன்னா அவ்வளவு வியூஸ் போயிருக்கும். அடுத்து அப்படியே படிப்படியா ஒண்ணு அவங்க முயற்சி பண்றது இல்லையா, இல்ல கிவ் அப் பண்ணிடுறாங்களா என்னன்னே தெரியல. தொடர்ந்து முயற்சி பண்ணா பார்த்தா அவங்களுக்கு தான் நல்லது. அதான் சொன்னால ஒரு விஷயத்த எடுத்தா அதை கவனமா செலுத்துறது ஒரு சிலர் மட்டும் தான் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து பண்ண மாட்டாங்க. அந்த கவனமா கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து ரெகுலரா பண்றாங்க பாருங்க, அவங்கதான் சக்சஸ் பண்ணுவாங்க. சில பேர் அதை பார்த்துட்டு விடுறது. இந்த வீடியோஸ்ல எனக்கு வந்து தெரியுதுன்னு சொல்ல வரேன். நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்ன்றதை எடுக்கிறது 2 நாள்ல விட்டுறது, அதுக்கப்புறம் கண்டுக்கிறது இல்ல அந்த மாதிரி. ஸோ அப்படிலாம் இருக்காதீங்க. உங்களுக்காக இவ்வளவு டீட்டெயில்டா சொல்றதுக்கு நான் இருக்கேன். ஆனா நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன்றது எனக்கு தான் தெரியும். ஸோ ஒரு விஷயம் ஈஸியா கிடைக்குதுன்னா அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணா நீங்க நல்லா இருக்கலாம், உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும், எவ்வளவு விஷயத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணலாம். தொடர்ந்து பண்ணுங்க. எப்பவுமே 2 நாள் பண்ணிட்டு என்னடா ஆகலையே அப்படிலாம் இல்ல. தொடர்ந்து ஒரு முயற்சி பண்ணும்போது தான் அதற்கான பலன் வந்து கிடைக்கும் சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்தநாள், அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மூச்சு வாங்குது, தொண்டையும் ஒரு மாதிரியா இருக்கு, டயர்டா இருக்கு. ஸோ போய் நானும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காரணும், வளையுது. இது இடத்துல எனக்கு வீடியோ ஷூட் பண்றது நல்லா இருக்குமா? ஸோ அதனால சரிங்க, வாங்க இன்னைக்கு லாங் வீடியோ பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப சிம்பிளா அம்மாச்சிக்கு கேக் வெட்டி சர்ப்ரைஸ் பண்ணதெல்லாம் இருக்கும். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். விலாக் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 12 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அம்மாச்சி பர்த்டேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிட்டாங்க மாடியில் இருக்க ரூமில். நாங்கள் வந்து கேக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு எழுப்புனா இங்கே பாருங்களேன், லைட்டு போட்டு எழுப்பவும் சிரிப்பு இது தம்பிங்க 2 பேரும் அவங்க 12 மணி வரைக்கும் தூங்காமல் இருந்து இங்கே பாருங்க ஹாப்பி பர்த்டேட்டுன்னு பாடிக்கிட்டு அழகாக வந்து தொப்பியை மாதிரி மாட்டி விட்டுட்டு இருக்கான். அப்புறம் முத்தம் கொடுக்கறது அழகாக க்யூட்டாக வந்து பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் நாங்களும் வந்து முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா
கேக் கட் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க என்னோட ஹஸ்பண்டு. இந்த மாதிரி கேண்டில் வந்து இந்த தடவை வந்து வாங்கியிருந்தோம். பட்டர்ஸ்காட்சில் வந்து வாங்கியிருந்தாங்க ஃப்ளேவரு. சரிங்களா, சூப்பர். இங்கே பாருங்களேன், அவன் ஊதுறோன்னு சொல்லிட்டு வாயில் சுட்டுற போதுடா அந்த மாதிரி வந்து ஊதிட்டுருக்கான். பிள்ளைங்களுக்கு ஒரு அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்டு. அவங்க வந்து ஊதணும், அவங்க கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைப்பாங்க இல்லையா? இந்த தருண்லாம் அப்படிதான். கேக் கட் பண்ணுறவங்களுக்கு முன்னாடி இவன் போய் கட் பண்ணி விட்டு வந்துடுவான் அந்த மாதிரி. அப்புறம் மாற்றி மாற்றி எல்லாரும் வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தோம். என் குரல் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா கோல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கேக்கை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வாங்கினேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் போதும் வச்சு அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, நான் லைட்டாகவும் அவங்க 2 பேரும் வந்து அப்பிட்டு இருக்கானுங்க 2 பேரும். அதுக்கப்புறம் வந்து சரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். அவர் திருப்பியும் வந்து முத்தம் கொடுத்துட்டு கேக் வந்து ஒட்டிருச்சு கன்னத்தில் உள்ளது, அழகாக தொடச்சிட்டு இருந்தான். எங்களோட ஃபேமிலி குட்டி ஃபேமிலி. இங்கே இருக்கிறது இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து ஹாப்பி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாருமே மாற்றி மாற்றி பண்ணிப்போம். ஸோ அதான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செருப்பு வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம். அது பிள்ளைங்க கையில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த ரெட் கலரில் மெரூன் கலர் பார்டருங்க சாரி, ரொம்ப சூப்பரான சாரி, அது ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சிவன் பார்வதி பிள்ளையாரெலாம் இருக்கிற மாதிரி ஒரு சிலை, அது வந்து நல்ல கனமாக பித்தளையில் உள்ளது. அதுக்கப்புறமா இந்த சூலாயுதம், அதுக்கப்புறம் இந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமிக்கு கீழே வைக்கிறதுக்காக அம்மாச்சி வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலைகள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்லேயே பார்த்துருக்கீங்கல்ல, அம்மாச்சிக்கு வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பாசிப்பைத்த சேலை கொடுத்து, அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலரு, அதுக்கப்புறம் இந்த பர்பிள் கலரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சில்க் மாதிரி கொடுத்தேன் இல்லையா. ஸோ ஒரு பூனை சேலை, அதுக்கப்புறம் ஒரு காட்டன் சேலை, அதுக்கப்புறம் ஒரு டிசைனர் சேலை, அதுக்கப்புறம் அந்த ஒரு சில்க் சேலை, இந்த மாதிரி 4 வெரைட்டியில் வந்து கொடுக்கவும் அவங்க அம்மாச்சி செம்ம ஹாப்பி ஆகிட்டு கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதானேங்க வேணும், சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பிடிச்சதை தேர்ந்தெடுத்து அப்புறம் சாமி ரூமில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சிலையெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தூங்குங்க மச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 59.80 வந்து இருக்குது, 59.80 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா காலையில் வந்து தண்ணி தான் வந்து குடித்தேன் நான். அதுக்கப்புறம் தம்பிக்கு ஸ்கூல் இல்லையா, அந்த ஸ்மைலி வந்து அன்றைக்கி வாங்கினது பாதி இருந்தது, ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ அதையே வந்து சிம்பிளாக ஃப்ரை பண்ணிவிட்டு கெச்சப் வச்சு பேக் பண்ணிட்டேன் அவனுக்கு. கிஃப்ட் வந்து பெருசாக கொடுக்கணும்லாம் இல்லைங்க, சின்னதாக கொடுத்தாலும் அவங்களுக்கு பிடிச்சதை தேர்ந்தெடுத்து நம்ம எஃபர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுலேயே அவங்க வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அந்த டைம் மறக்காமல் பண்ணுறோன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பால்லாம் காய்ச்சிட்டு இருந்தேன். அப்புறமா பிள்ளைங்களுக்கு இந்த அம்மாச்சி ஒர்க் பண்ணுற இடத்துல உள்ள பிள்ளைங்களுக்கு சாக்லேட் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ கேக் எல்லாமே கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சாக்லேட் கொடுத்தா ஸ்கூலுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி போய் அம்மாச்சிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அந்த பிள்ளைங்களை ஸ்கூல் கிளம்பிடுச்சுங்க. அப்புறம் வந்து அவனுக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்து அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணிட்டாங்க, அவனு ஸ்கூலுக்கு வந்து போயிட்டான். அதுக்கப்புறமா முளைக்கட்டின பயிர் வந்து 2 டப்பா வந்து இருந்தது. ஸோ பச்சை சாப்பிட்றது தான் இன்றைக்கி அவிச்சு சாப்பிடணும் போல் இருந்தது, ஏன்னா தொண்டை ஒரு மாதிரியாக இருக்கு இல்லையா. ஸோ ட்ரையாக இல்லாமல் அவிச்சா நல்லா இருக்குமேன்ட்டு உப்பு போட்டு வந்து அவிச்சிட்டேன், வாஷ் பண்ணிட்டு தான் வந்து அவிச்சேன். சரிங்களா. அதுக்கப்புறம் அம்மாச்சி மாமாவுக்கு காஃபி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரெட்டும் வந்து டோஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து முளைக்கட்டை பயிர் அவிச்சது அது ஒரு கிண்ணம் நிறையா வச்சு காஃபிலாம் வச்சு அம்மாச்சிக்கு வந்து காலைல வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து அம்மாச்சி கொஞ்சம் தயிர் சாதம் வந்து நேற்று சாதம் வந்து மீந்துருச்சா, ஸோ தயிர் சாதம் ஊற்றி வச்சுருந்தேன். அவங்களுக்கு வந்து பிளைன் தயிர் சாதம் தான் பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து கடுகு கடலைப்பருப்பு வரமிளகாலாம் தாளிச்சு கொட்டி அவங்களுக்கு வந்து இந்த சைடு க்ரீமியாக ரெடி பண்ணியாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு தட்டைப்பயிறு குழம்பு இருந்துச்சு, அதை சுண்டை வச்சு அதையே வச்சு விட்டேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஹஸ்பண்டும் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுவோம், உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஏறி இறங்கிக்கிட்டே இருப்பேங்க. ஸோ அதனால் ஆக்டிவாகவே இருக்கேன், எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த முளைக்கட்டின பயிறு அவிச்சு அந்த தண்ணியோடையே நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன், ஒரு கிட்ட நிறையா ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பாத்திரத்தை கையோடு வந்து கழுவி எடுத்து வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சுங்க, தலையெல்லாம் குளிச்சு இன்றைக்கி பங்குனி உத்திரம் இல்லையா. ஸோ அதனால் வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு நிற்கிறேன். ஒரு அந்த எங்கள் செக்யூரிட்டி கார்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க தமிழ்கார அங்கிள் தான். அந்த அப்பா வந்து போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முருகன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்திருப்பாங்க போல். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து முருகன் கோயில் போயிடலான்னு சொல்லுவேன் இல்லையா, அவங்க வந்து விபூதி கொண்டாந்து கொடுத்தாங்க. முருகன் பிரசாதம் நம்ம வீடே தேடி வந்துருச்சு. இன்றைக்கி போக முடியலேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை பூசிட்டு அதுக்கப்புறம் கேக் எல்லாமே கட் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பாதி கேக்கை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சரி பொங்கல் பண்ணலாம் சாமிக்கு படைக்கலாம்னு சொல்லிட்டு அரிசியும் பருப்பும் எடுத்து நல்லா வாஷ்
பண்ணிட்டு குக்கர்ல விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து முந்திரி பருப்பெல்லாம் உடைச்சு எடுத்துக்கலான்ட்டு அப்புறம் டைம் ஆயிடுச்சா, சரி அம்மாச்சிக்கு ஃபர்ஸ்ட் காஃபியை கொடுத்துட்டு நம்ம பொறுமையா, ஏன்னா சாமியெல்லாம் போய் க்ளீன் பண்ணணும் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் அம்மாச்சிக்கு வந்து அந்த கேக் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு போய் கொடுத்துட்டு காஃபியும் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இங்கே நல்லா சோறு வெந்து இருந்துச்சு, அந்த பருப்பு சோறுமா அதில் வந்து பால் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஏலக்காய் தூளும் வந்து சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் வந்து சக்கரை பொங்கல் அதிகமாகவே சேர்க்கிறேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா பாருங்களேன், நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஒரு சாஃப்டான வெல்லங்க, ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும். இங்கே வந்து யூபியில் கிடைக்கிறது, அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். செம்மையாக வந்து சூப்பர் கன்சிஸ்டன்சியில் இருக்கு பாருங்க. ரொம்ப டைட்டாக திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, இந்த மாதிரி இருக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும், கொஞ்சம் நேரம் வரைக்குமே நல்லா இருக்கும். அப்புறம் நெய்யில் நல்ல நிறைய முந்திரி பருப்பை உடச்சி போட்டாச்சு. நெய் வந்து இதை விட இன்னும் அதுக்கப்புறம் 2-3 ஸ்பூன்லாம் நல்லா ஆட் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் அந்த தாளிக்கிறது கொஞ்சமாக எடுத்துக்கலான்ட்டு அப்புறம் நிறைய போட்டு சூப்பரா சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அப்புறம் சாமியோட கிண்ணத்துல வந்து சாமிக்கு எடுத்துட்டு அப்புறம் மாடிக்கு வந்து போயிட்டேன். நான் போனதுமே வந்து ஃபர்ஸ்ட் துணியை மிஷின்ல போட்டுட்டு நம்ம மாடுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா அது பாடுக ஆயிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அப்புறமா செம்புல இருக்க தண்ணி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து சாமி கிட்ட வந்து மாத்தி வைக்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இங்கே நார்த் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி செம்புல தண்ணி பிடிச்சி வைக்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நல்ல விஷயம், யார் சொன்னாலும் செய்யலாம் இல்லையா. இங்கே பாருங்க, நம்ம வாங்கிட்டு வந்த அந்த சிலை எவ்வளோ லட்சணமா அழகா இருக்கு பாருங்க. இந்த சூலாயுதமும் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா நீங்க வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சுங்க. ரொம்ப திருப்தியா வந்து இருந்தது. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் இங்க பாருங்களேன், பிரசாதத்தை டப்பாவில் போட்டுட்டு இருந்தேன் நான் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. என் ஃப்ரெண்ட் ஜோதி, அப்புறம் செக்யூரிட்டி கார்டு பையா, அப்புறம் இன்னொருத்தவங்க அம்மாச்சிக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி அம்மாச்சிக்கு போறதோட இந்த தயிர் சாத்தையும் கொடுத்துடலாம், தட்டைப்பயிர் குழம்பையும் நல்லா சூடு பண்ணி அவங்களுக்கு எடுத்துட்டு மொத்தமா ஒரு பேக்ல வச்சு எடுத்துட்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆட்டோக்கார பையா இன்னைக்கு வந்து ஊர் போயிட்டாங்க, அவங்களோட ஊர் ஜெய்ப்பூருக்கு வந்து போயிருந்தாங்க. ஸோ அதனால வேற ஆட்டோ தாங்க வந்து பிடிச்சி நான் தான் போய் கூட்டிட்டு வந்தேன். அவரா இருந்தா அவராகவே கூட்டிட்டு வந்துருவாரு. ஸோ அதுக்கு அவனை பாருங்க இப்படி வெயில் ஆட்டம் போட்டு வரா ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் இந்த சரி இறங்கி உள்ள வந்து போயிட்டு இருந்தோம். வந்ததுமே வந்து மலைன்னு தண்ணி குடிக்கிறேன் பாருங்க, பயங்கர வெயிலுங்க, தாங்க முடியல. நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. தண்ணி வந்து கம்மி பண்ணிடாதீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் மிஷின்ல போட்ட துணி எல்லாம் வந்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கையோட காய போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் நம்மளும் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தா ரவக்களி தாங்க, தட்டைப்பயிர் குழம்புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு ரவையை போட்டு உப்பு தேவையான ஆட் பண்ணி இந்த மாதிரி கிண்டிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ரவக்களி மாதிரி வந்துடும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரவக்களி. அப்புறம் அம்மாச்சி வந்து கீரை கேரட் எல்லாம் போட்டு பண்ணியிருந்தது கொடுத்தாங்க. அது கூட வந்து தட்டைப்பயிர் குழம்புலாம் நிறைய வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா இன்னைக்கு வந்து சிம்பிளா வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தை எல்லாமே கழுவி போட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எடிட்டிங் ஒர்க்கு எல்லாமே பார்த்துட்டு இருந்தேங்க. எனக்கு வேற முடியல இல்லையா, செம்ம குடைச்சலா இருக்கு. அதுக்கப்புறம் சரி தம்பியை டியூஷன்ல விட்டுட்டு எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா கிளினிக் இருக்குன்னு காட்டியிருக்கேன் பாத்தீங்களா, எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த கிளினிக்கு. அதில் வந்து போயிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து டேப்லெட்லாம் எடுத்து செக் பண்ணிவிட்டு டேப்லெட்லாம் வந்து அப்புறம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வெதுவெதுப்பான தண்ணி மட்டும்தான் நான் வந்து குடிக்கிறேன், வேறு எதுவும் சாப்பிடல ஸ்நாக்ஸ் எல்லாமே. அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தேன். சரியான காற்று வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க பயங்கரமாக. அதுக்கப்புறம் சரி எனக்கு வந்து எதுவுமே அவ்வளோவா சாப்பிடணும் ஒரு மாதிரியா இருக்கும்ல, அந்த மாதிரி சரி பெப்பர் ஆம்லேட் வந்து ஒரு 3 முட்டை எடுத்துக்கிட்டு பெப்பர் சால்ட் போட்டு டாப்லெட் எடுத்துக்கிட்டேன். ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்க. ஸோ இது மட்டுமே போதுமானதாக இருந்ததுங்க எனக்கு. ஸோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டேன், ஏன்னா ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ இது மாதிரி பிடிச்ச மாதிரி மிளகுலாம் சேர்த்தோம்னா தொண்டைக்கு நல்லது இல்லையா. அப்புறம் பாருங்களேன் துண்டு 2 எடுத்துட்டு வந்தேங்க, என் தலையில ஒன்று அவன் தலையில ஒன்று. ஏன்னா பயங்கர காற்று, கொடையெல்லாம் பிடிச்சோம்னா அங்கிட்டு இங்கிட்டு பறந்துடும், சூறாவளி காற்று மாதிரி என்னமோ சைக்ளோன் மாதிரி ஆயிடுச்சுங்க பயங்கரமா. அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததும் பார்த்தீங்கன்னா சரி எல்லாருக்குமே வந்து மேகி தான் வந்து பண்ணி கொடுத்தேன். ஆயில் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு இந்த மேகி மசாலாவை போட்டுட்டு நல்லா வந்து அந்த ஆயிலே பரட்டிட்டு அதுக்கப்புறப்பா மேகி தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது இருக்கு இல்லையா பெப்பர் ஆம்லேட் அவங்களுக்கும் போட்டுட்டு கொடுத்து முடிச்சிட்டேன். எடுத்து அதை வந்து வெந்துகிட்டு இருந்தது, சரி நம்ம மாத்திரையை போடுவோம்னு சொல்லிட்டு மாத்திரை வந்து போட்டேன். இங்கே பாருங்க எனக்கு மட்டும் மாத்திரை மட்டும் முழுங்குறது கடுப்பா இருக்குங்க, ஊசி கூட வலியை தாங்கிட்டு நின்றுவேன். இந்த மாத்திரை என்னமோ என் தொண்டையில போயிட்டு அப்படியே கக்குற மாதிரி இருக்கும். நிறைய தடவை வாம்பிட்டுலாம் எடுத்துருக்கு இந்த மாத்திரை போடுறதுனால. ப்ரெக்னன்சி டயத்துல எல்லாம் மாத்திரையெல்லாம் நிறைய தடவை போட்டதே கிடையாது, அந்த மாதிரி எங்கடா தூக்கி போட்டேன்னு சொல்லிடுவேன். அப்படி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் நான். ஸோ மாத்திரை கண்டா என்னை மாதிரி யாரெல்லாம் அரளுவீங்கன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு மேகி
மேகி அதுக்கப்புறம் முட்டை ஆம்லெட்ல எல்லாருக்குமே வச்சு கொடுத்துட்டு பாத்திரத்தை கையோட கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியாக இன்னைக்கு வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன் நான். ஸோ இந்த மாதிரி தாங்க இன்னைக்கு டே வந்து போயிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா என்னோட ஃப்ரெண்ட் ஜோதி ஃபேமிலி அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க அம்மாச்சியோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு. கேக்கு எல்லாமே வாங்கிட்டு. ஸோ பாருங்களேன் அவங்க சின்ன பையன் அழகா ஊதிட்டு இருக்கா பாருங்க. ஸோ செம்ம ஹாப்பியா இருந்ததுங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நிற்கும் போது அவங்க அம்மாச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரிதான் சின்ன சின்ன குட்டி குட்டி ஹாப்பினஸ் ஒவ்வொருத்தருக்கையுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேல்யூ ரொம்ப ரொம்ப பெருசுங்க. ஏன்னா எல்லாரும் சந்தோஷமா இருந்தா போதும். என்ன சொல்றீங்க? அந்த டே வந்து ஸ்பெஷல் ஆக்குறது அதுதான். அப்புறம் மாத்தி மாத்தி எல்லாரும் கேக் ஊட்டிட்டு இருந்தாங்க. இவங்கதான் ஜோதியோட ஹஸ்பண்ட். இவங்க தான் என்னோட ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டே, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் கேட்க பாருங்களேன், இவன் அம்மாச்சி கட் பண்றாங்களோ இல்லையே சின்ன பசங்க வந்து கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிஃப்ட் வந்து பண்ணாங்க. சாரி, நல்ல சாரிங்க, சூப்பரா இருந்தது. நல்லா கிராண்டா வந்து சாரி வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அம்மாச்சியும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் நல்லா உட்காந்து பேசிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா பேசிட்டு அவங்க வந்து அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. லேட் நைட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நமக்காக வந்திருந்தாங்க. இன்னைக்கு டேவை வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.